வணக்கம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அரசு சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், யாருக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது. இதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி சார்ந்த வல்லுநர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சார்ட் தான் வந்து ப்ரோட்டோக்கால். அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் அப்படின்றது வந்து அங்கே பதவிக்கும் மற்றும் பொறுப்புக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ மரியாதை தான். இங்கே வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படின்றது வந்து ஒரு தனி மனித விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த ப்ரோக்ராம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இதே ஒரு மாநகராட்சி ஒரு கார்ப்பரேஷன் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் வழங்கப்படும். இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் இவங்களுக்கெலாம் வந்துட்டு அங்கே ஒரு முன்னுரிமை வழங்கப்படுது. ஃபைனலாக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் மேயருக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு வரும். இதுதான் வந்து ப்ரோட்டோக்கால். இதுபடி தான் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படணும். எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போதும் ஒரு ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அரசு சார்ந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்.